நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றிப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வாழ்வை அளிக்கும் வல்லவர்ப்பா நீர். நன்றிப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர்ப்பா, நன்றிப்பா. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவி மேல் வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. எழுந்து வந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளிலே உங்களோடு பேச கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். தலைப்பு: கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் சந்திக்கும் போது என்ன நடக்கும்? தலைப்பாக கொடுத்திருக்கின்றேன். கிருபையும் சத்தியமும் சந்திக்கும் போது பாவம் நிவிர்த்தியாகும். ஆதாரமான வசனம் சங்கீதம் 85வது சங்கீதம் 10வது வசனம். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அருமையானவர்களே, வாசிக்கும் போதே எப்படி ஒரு இனிமையாக இருக்குது தெரியுமா? எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இது நான் வரிசையாக வாசித்து கொண்டு வருகின்ற இன்றைய வேத பாடம் இல்லை. நான் தனியாக வீட்டில் இருக்கும்போது, ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை என் தேவன் எனக்குள்ளே கொடுத்து கொண்டே இருந்தார். கிருபைனா கிரேஸ், இறக்கம்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். அந்த இறக்கமும் சத்தியம், சத்தியம் வேத வசனம். இது என்னன்னா ஒன்றை ஒன்று என்ன செய்து சந்திக்கும். சந்திக்கும் போது வேதம் சொல்லுகிறது பாவம் நிவிர்த்தி ஆகுமா. ஆண்டவருடைய கிரேஸ் இந்த வசனத்தையோடு இணைக்கும் போது நமக்குள்ளே பாவம் நிவிர்த்தியாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 6வது வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுவதனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். உங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று கிருபையும் சத்தியமும் சந்திக்கும் போது இன்றைய பாவம் நிவிர்த்தி ஆகின்றது, அது வெளியே போகின்றது, அந்த பாவத்தினுடைய தண்டனை விலகுகின்றது. கர்த்தருடைய இரக்கம் இந்த வசனத்துக்குள்ளே நம்ம போகும்போது அந்த கிருபை இந்த வசனத்தோடு சந்திக்குது. சந்திக்கும்போது அங்கே வெற்றி காணப்படுகின்றது. பாவம் நம்மை விட்டு வெளியே போகின்றது. அதனால தான் சத்தியத்துக்குள்ளே வாங்க, வசனத்துக்குள்ளே வாங்க, சத்தியத்தின்படி வாழுங்க. சத்தியம்தான் இயேசு. பிலாத்து கேட்டார், சத்தியமாவது என்ன கேட்டார்? சத்தியம் நான் தான்ப்பா, முன்னால் நின்றுக்கிட்டு இருக்கேன், நான் தான் சத்தியம் என்று சொன்னார். ஏசப்பாடைய கிரேஸும் அவரையும் இந்த வேத வசனத்தையும் எப்போ சந்திக்குமோ அப்போ நமக்குள்ளே அருமையானவர்களே நம்முடைய பாவம் நிவிர்த்தியாகும். 16வது அதிகாரம் இந்த 6வது வசனத்தை வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. நான் அதை ரெட்டிங்கால இம்பார்ட்டன்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இது முக்கியமானது. பாவ நிவிர்த்தியானதான் எல்லா ஆசீர்வாதமும் தானாகவே வந்துடுமே. அடுத்து என்ன அப்படின்னா, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். எங்கெல்லாம் நீதி வருதோ, நீதி ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும்போது சமாதானம் வந்துடும். அப்போ சமாதானம் வரும்போது அங்கே முத்தம் செய்வார்கள். முத்தம் செய்யும். நீதியும் சமாதானமும் சந்திக்கும் போது முத்தம் செய்யும். முத்தம் எதை குறிக்கிறது? உறவை குறிக்கிறது. ஒரு புதிய உறவு முத்தம் கொடுக்கிறது. ஒரு குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு முத்தம் கொடுக்கின்றார்கள். எல்லாரும் ஒருவரை ஒருவர் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் ஊழியக்காரங்களை சந்திக்கும் போது கரங்களை பிடித்து என சொல்லியிருப்பார் பவுல், அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துங்கள். அப்போ உறவுகள் புதுப்பிக்கப்படுகின்றது. எதனால்? நீதியும் சமாதானம். இன்றைக்கி அதை பற்றி உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுக்க இருக்கின்றேன். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். கிருபையும் சத்தியமும் அவருடைய கிரேஸு இறக்கமும்
இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது நமக்குள்ளே பாவம் நிவர்த்தியாகின்றது. வேத வசனம் கிருபை நமக்கு செய்யக்கூடியது விடுதலை. நம்ம விடுதலை வேணுமா? நோயில் இருந்தோம், எந்த கஷ்டத்தில் இருந்தோம், நம்ம நிரந்தரமாக இருக்க அழைக்கப்படவே இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் அதிலேயே துவண்டு கிடக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிறர் நம்மை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. பிறரால் நம்ம நிந்திக்கப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருதயத்தில் குழப்பத்தோடு வாழக்கூடிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே நீதி காணப்பட வேண்டும். நீதி என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியான காரியங்கள் என்ன? சத்தியத்தின்படி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? என்ன இரக்கம், என்ன மன்னிப்பு, என்ன ஒரு தாழ்மை, இதையெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம நீதி செய்கிறோம். நீதியை செய்ய நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சமாதானம் தேடி வந்துவிடும். அது ஒன்றை ஒன்று முத்தம் செய்யுமாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த வேத வசனத்தை நீங்கள் அறிய நீங்கள் விடுதலையாக்கும். இருதயத்தை கடினப்படுத்தாதேங்க. கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கோம். எங்கும் யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனாலும் எத்தனையோ வியாதிகள், கொடுமையான வியாதிகள் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் மனம் திரும்பவில்லையே, ஆனாலும் கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணிக்கவில்லையே, கர்த்தருக்காக எழும்பவில்லையே. குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. உன் கழுத்தில் இருக்கிற கட்டை நீ தான் அவிழ்க்கணும். இந்த சத்தியத்தினால, இந்த கிருபையினால, இந்த இரக்கத்தினால நீ அவிழ்க்க வேண்டும். அவிழ்க்காமல் நீ அந்த கட்டுக்குள்ளே கிடக்கிய. நான் அநேக சகோதரிகளை பார்க்கின்றேன். கையிலே அவர்கள் ஒரு கருப்பு கயிறு, மஞ்சள் கயிறு இப்படிலாம் கட்டியிருக்காங்க. கட்டும்போதே என்னது, நம்ம கட்டப்படுகின்றோம். நம்ம விடுதலையாக தான் வேணும். ஒரு குழந்தை பிறக்கும்போது காலில் கயிறு கட்டியாக பிறக்குது இல்லை. அப்போ கட்ட அவிழ்க்கப்பட்டதாக ஃப்ரீயாக அந்த குழந்தையை பிறக்கின்றது. நாம் ஒரு கயிறை வச்சு நம்ம கட்டுகின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு காலில் ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு, இடது காலில் முழங்காலுக்கு கீழே. அது கட்டி மாதிரி பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது. வலினா தாங்க முடியாது பார்த்துக்கோங்க. நடக்கவும் முடியல பார்த்துக்கிடுங்க. நடக்க முடியாமல் வலினா விண்ணுன்னு வலியாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே சரின்ட்டு பக்கத்தில் டாக்டர் இருக்காங்க, டாக்டர்கிட்ட போய் காட்டினேன். அவர் என்ன செய்துட்டார் அப்படின்னா, இதை சலம் வச்சுட்டு அதனால் இதை வெட்டி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார், அப்படி மயக்க மருந்து ஒன்றுனா கொடுக்கல. அந்த இடத்துல கூட ஒரு மயக்க ஊசினா போடலை பார்த்துக்கோங்க. போடாமல் அந்த இடத்த அப்படியே நிறைய வெட்டி கிழிச்சிட்டாரா. அது சலமும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா ரத்தம் மட்டும் வந்துச்சு. அது கட்டி காய் புண்ணாய் இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அதை வெட்டின உடனே கொஞ்சம் ரத்தம் மட்டும் வந்துச்சு. ஆனால் எனக்கு வலினா தாங்க முடியாது. ஆனால் அவர் அதை வெட்டிட்டு ஒரு ஆயில்மெண்ட்டை வச்சு கட்டி விட்டுட்டார். நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். நடக்க முடியல, உட்கார முடியல, காலை நீட்ட முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ என் மருமகளுக்கு ஃபோன் போட்டேன். ஏம்மா இப்படி அவள் எதை கூப்பிட்டான்னு நினைக்கிறேன். அவள் கூப்பிடும்போது அப்போ நான் சொன்னேன், எனக்கு இப்படி காலில் ஒரு புண்ணு வந்திருக்கு, கட்டி மாதிரி இப்படி வந்திருக்குமா. நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அது பச்சை புண்ணாக இருந்திருக்கு, சலம்லாம் இல்லாமல். டாக்டர் அதை வெட்டிட்டாங்கம்மா, இப்போ எனக்கு வலி தாங்க முடியல, கட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவள் சொன்ன, கட்டு எதுக்குமா நீங்கள் போட விட்டீங்க? கட்டை நீங்கள் போது அவுத்து போட்டுட்டு நல்லா சூடாக வெந்நி வச்சு அதிலே ஊற்றிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி எப்போல்லாம் உங்களுக்கு அந்த வலிக்குதோ உடனே நீங்கள் வெந்நியை வச்சு உங்களுக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த வெந்நி அதில் ஊற்றிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நான் நினச்சேன், நான் உடனே சிஸ்டர் எடுத்து அந்த துணியை நான் கட் பண்ணிட்டேன். அப்போ தான் நினைக்கிறேன், எதுக்கு நமக்கு கால் கட்டு, இப்படி ஒரு கால் கட்டோட நம்ம இருந்திருக்கோமே இத்தனை நாளாக அப்படின்னு நினச்சிட்டு அதை இயேசுவின் நாமத்தினால அப்படியே அதை சிஸ்டரை வச்சு கட் பண்ணி தூர போட்டுட்டு அந்த வெந்நியை வச்சு நான் சூடாக எனக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு ஊற்றிக்கிட்டு இருந்தேன். அருமையானவர்கள், 2 நாளில் அந்த புண்ணு சலமும் வரல, ஒன்றும் வரல. அது சுக்கா அப்படியே ஆறி போயிட்டு இயேசுபாடி பெரிதான கிருபையினால். நம்முடைய ஆண்டவர் கட்டுகளோடு வாழ வைக்க நம்மை அழைக்கவில்லை. எனக்கு கட்டு இருக்குன்னு ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். நீ அவிழ்க்கப்பட வேண்டும், உன் கட்டுகளை நீ தான் அவிழ்க்க வேண்டும். பாபிலோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று வேதம் சொல்லுகின்றது. கிருபையின் சத்தியம் உங்களை விடுதலையாகும். அவருடைய இறக்கம் உங்களை விடுதலையாக்க காத்திருக்கு. நீங்கள் கட்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, எதுக்கு நம்மளை கர்த்தர் கட்டி வைக்க அழைத்தார்? விடுதலையை உண்டு பண்ண தான் அவர் சிலுவையிலே சென்றார். ஏசாயா 30வது அதிகாரம் 15
16 வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் 16வது வசனம், அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்பி நீங்கள் அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு அமெரிக்கையும் அமைதியும் நம்பிக்கையுமே உங்கள் பலன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் மனசு என்ன நினைக்கிறான் அப்படின்னா 16வது வசனத்தில், அப்படி அல்ல, எங்களால் அமர்ந்திருக்க முடியாது, எங்களால் மனம் திரும்பவே முடியாது. மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீ ரட்சிக்கப்பட்டுருவ, ரட்சிக்கப்பட்டால் எல்லா விடுதலையும் உண்டு. அப்போ என்னால் மனம் திரும்பவும் முடியாது, என்னால் அமர்ந்திருக்க முடியாது. ஆனால் நான் என்ன செய்வேன்? நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அதை தான் 16வது வசனத்தில் உங்களுக்கு வாசிக்கிறேன், நல்லாயிருக்கும். அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். என்ன சொல்ல இதுக்கு? எங்களால் அமர்ந்திருக்கவே முடியாது. நாங்கள் அரை மணி நேரம் கூட தேவ சமூகத்தில் எங்களால் அமர்ந்திருக்க முடியாது. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். குதிரைனா என்ன? 2 வீலர். அந்த காலத்தில் குதிரை, இந்த காலத்தில் அதான் 2 வீலர். நாங்கள் 2 வீலரில் என்ன செய்வோம்? நாங்கள் பறந்துடுவோம், நாங்கள் அங்கே ஓடிடுவோம், இங்கே ஓடிடுவோம். எங்கள் கட்டை உடைக்கணும்ல, அதுக்காக நாங்கள் அங்கே இங்கேயுமா நாங்கள் 2 வீலரில் ஓடிக்கிட்டே இருக்கோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கு? வேகமாக வாகனங்களின் மேல், பாயிண்ட் டு பாயிண்ட், இங்கே தொடங்கினா எங்கே நிற்குமோ அப்படிப்பட்ட வேகமான வாகனங்களின் மேல் எங்களுக்கு கட்டுகளை உடைக்க நாங்கள் போகின்றோம் என்கின்றார்கள். எங்களுக்கு கட்டு இருக்குல்ல, நாங்கள் கட்டப்பட்டுருக்கோம்ல, யாரோ செய்வனை வச்சுக்கிட்டே இருக்காங்களே, யாரோ எங்களுக்கு பிலிசனியை செய்துக்கிட்டே இருக்காங்கல்ல, கட்டை உடைக்கணுமில்ல. அதனாலே நாங்கள் 4 வீலரில் போய்கிட்டே இருப்போம். பஸ்ஸுக்கு எத்தனை 8 6 அவ்வளவு வீல் உள்ள அப்படிப்பட்ட வாகனத்தின் மேலே பஸ்ஸில் ஏறி ஓடி போகிறீங்க, லாரியில் ஏறி ஓடி போகிறீங்க, 2 வீலரில் ஏறி ஓடி போகிறீங்க. எல்லாமே வேகமான வாகனம். ஏன்னா எங்களுக்கு அமர்ந்திருக்கவே முடியலையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீ மனம் திரும்பி நீ அமர்ந்துரு, நீ உட்கார்ந்துரு, உன்னுடைய வழியை மட்டும் நீ சரியாக பார்த்துக்கோ, டேனிங் ஆயிரு, நீ திரும்பிட்டேன்னா போதும், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படி இல்லை, நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்போம், அப்படியே ஓடிக்கிட்டே இரு. வேதம் சொல்லுகிறது, கட்டை உடைக்கணும்னு நீ வேகமான வாகனத்தில் போனீங்கன்னா உன்னை துரத்துறவர்களும் அப்படியே இருப்பார்களாம். அந்த வசனம், உன்னை துரத்துறவர்களும் வேகமாகவே துரத்துவார்கள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றால் கர்த்தருடைய பாதத்திலே அவள் அமர்ந்திருந்தாங்க. அதனால தான் அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க உங்களுக்கு ரோல் மாடலாக இல்லையா? பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி காதறி அழுதிடுவேன், நான் காதறி அழுதிடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும் என்று என்றும் அவர் சமூகம். இயேசு பாதம் எனக்கு போதும், என்னாலும் அவர் பாதத்திலே அமர்ந்திருப்பேன் என்ற அமர்ந்திருக்கக்கூடிய சக்தியை நீங்கள் காணாமல் போக்கிவிட்டீர்கள். அது எங்கேயோ தொலைந்து போய்விட்டது. அவருடைய ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அங்கே அவரே எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவார். வேறு யார் செய்யணும்? தேவன் செய்வார். சங்கீதம் 46 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? நான் தேவன்னு தெரியணுமா? நான் கர்த்தர் என்று தெரிய வேண்டுமா? நான் சகலவற்றையும் உண்டாக்கினேன்னு என்னால் எல்லாம் முடியும்னு நீ தெரியணுமா? நீ அமர்ந்துரு. எதுக்கு ஓட்டமாகவே இருக்க? எதுக்கு இவ்வளோ பணம் செலவழிக்கணும்? எதுக்கு இவ்வளோ பிரயாசப்படணும்? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நானே கடவுள், நானே எல்லாம் செய்வேன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்வீர்கள். அடுத்து என்ன வருது அப்படின்னா, சந்திப்பு. நீதியும் சமாதானமும் சந்திக்கும் போது என்ன நடக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீதியும் சமாதானமும் சந்திக்குதுங்க. பாருங்கள், 1வது அதிகாரம் 40வது வசனம். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார்.
எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. இது யார் சொல்கிறா? எலிசபெத்து. மரியாள் அங்கே என்ன செய்கிறாங்க? தீவிரமாய் போகிறாங்க தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு. அங்கே போய் என்ன செய்கிறாங்க? எலிசபெத்தை வாழ்த்திடுறார்கள். நீ எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்த, உனக்கு வயசாயிற்று, ஆனால் இப்போ நீ கர்ப்பமாக இருக்க என்று எனக்கு தூதன் சொன்னார், தேவதூதன் சொன்னார், அதனால் நீ வாழ்க என்று மரியாள் வாழ்த்தின உடனே எலிசபெத்துக்கு வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன செய்துட்டாமா? களிப்பாய் துள்ளிற்று. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது என்ற சத்தத்தை கேட்ட உடனே எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றில் இருந்த யோவான் ஸ்நானகன் களிப்பாய் துள்ளிட்டாமா. வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை களிப்புனா என்ன? சிரிப்பாக அது அப்படியாக துள்ளிட்டாமா. அல்லேலூயா. இப்படி நம்முடைய இருதயம் துள்ளணுங்க. வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ஆண்டவராகி தேவனில் களி கூறுகிறது. இந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா? ஆத்துமா களி கூறுகிறதா? ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த ஆவியும் அவரில் களிக்கின்றதே. ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே. ஆத்துமா கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த மரியாளும் எலிசபெத்து சந்திக்கும் போது அங்கே ஒரு வாழ்த்து, அங்கே ஒரு குழந்தை, வயிற்றுக்குள்ளே இருக்கிற 6 மாத குழந்தை அது களிப்பாய் துள்ளிட்டாமா. தாங்க முடியலை அந்த சத்தத்தை கேட்ட உடனே. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற அந்த வார்த்தை, அருமையானவர்களே, நீதியும் சமாதானமும் சந்திக்கும் போது உறவு உண்டாகிறது. உறவு அது முத்தம் செய்யுமா? ஒன்றையொன்று முத்தம் செய்யுமா? லூக்கா 1:46. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனின் களி கூறுகிறது. மரியாள் சொல்றாங்க. எலிசபெத்து மரியாளும் ஒருத்தர் வாழ்த்துகிறார்கள். உள்ளே போகும்போது, நீ எனக்கு சொல்லவே இல்லையா, கர்ப்பமாக இருந்திருக்கிய, 6 மாதம் ஆகிட்ட, ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருக்கலாமே, நான் அப்போவே வந்திருப்பேன்ல, அப்படிலாம் கேட்டிருக்கலாம்ல. மரியாள் ஒன்றுமே கேட்கல. தேவதூதன் சொன்ன பிறகு தான் எலிசபெத்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறது மரியாளுக்கு தெரியும். ஆனால் அவங்க சண்டை செய்யலையே, போய் கோபப்படலையே. ஏன் இப்படி நீ சொல்லவே இல்லையே, எனக்கு 6 மாதம் வரைக்கும் இப்படி இருந்திருக்கிய, எனக்கு சொன்னால் நானும் சந்தோஷப்பட்டிருப்பேனே, அப்படிலாம் சொல்லவே இல்லையே. சுயமே அங்கே இல்லை, கோபமே அங்கே இல்லை. அங்கே நீதி வந்தது, அங்கே நீதி வந்துச்சு, அங்கே சமாதானம் வந்துச்சு. அதனால் வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை அது சந்தோஷத்தினால துள்ளிட்டு. ஏனென்றால் அங்கே வாழ்த்துதல், பிளஸ்ஸிங். அருமையானவளே, இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருவர் சந்திக்கும் போது குப்பையை கொண்டு கொட்டக்கூடாது. குப்பையே தான் வாயில் இருக்கக்கூடாது. அவள் சொன்னால் சரியில்லை, இவன் சொன்னால் சரியில்லை, இவன் சரி கிடையாது, அவன் சரி கிடையாது, அந்த காரியம் சரி கிடையாது, இவங்க பொல்லாதவங்க, இவங்க கெட்டவங்க, இந்த குப்பையை கொண்டு போனால் எந்த இருதயம் வாழும்? எந்த குழந்தை துள்ளும்? நீ வாழ்க என்று வாழ்த்த வேண்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, காட் கிரேஸ்ன்னு சொல்லணும்ல. அப்படி சொல்லுனா தானே இருதயம் துள்ளும், குழந்தை துள்ளும், ஆத்துமா களிகூறும், ஆவி களிகூறும். அல்லேலூயா. நீதியும் சமாதானமும் ஒன்று சந்திக்கிறதை இங்கே நம்ம பார்க்கின்றோம். மரியாள் எலிசபெத்து நீதியாக சமாதானமாக இருக்கின்றார்கள். அவள் சந்திக்கும் போது அங்கே அது முத்தம் செய்கிறது, அது உறவை உண்டாக்குகிறது, உறவை புதுப்பிக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன, நம்ம எப்படி இருக்கோம்? நம்மகிட்ட நீதி இருக்கான்னு ஆண்டவர் கேட்குறாரு. நீதி உள்ளவங்களாக இருக்க வேண்டும், சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் செய்கிறவர்கள், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் தனக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிட வேண்டும். எனக்கு சமாதானம் உண்டாவதாக. தேவன் உயிர் தெழுந்தவுடன் ஏசப்பா சொன்ன வார்த்தை, உனக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு சமாதானம், என் மனைவிக்கு சமாதானம், என் கணவனுக்கு சமாதானம், என் பிள்ளைகளுக்கு சமாதானம், என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம். எப்போ பார்த்தாலும் சமாதானம் தான், பீஸ் ஆஃப் மைண்டு. சமாதானம் தான் உலகத்திலேயே ஒரு பெரிய காரியம். என்னதான் பொண்ணு பொருள் இருந்தாலும் இருதயத்தில் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் அது ஆறுதலாக இருக்கும், அது இளைப்பாறுதலாக இருக்கும்.
அந்த சமாதானத்தையும் அந்த நீதியை நாம் செய்ய வேண்டும். இதனுடைய ராஜ்யத்தை நம்ம தேட வேண்டும். நீதிமொழிகள் 3:3 வசனம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. வேதம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் எங்கே இருக்கும் அங்கே சத்தியம் கண்டிப்பாக இருக்கும். அதான் காட் கிரேஸ். அவருடைய கிருபை இருக்கும்போது சத்தியம் அங்கே வந்துடும். இந்த கிருபை எங்களுக்கு வேண்டுமாப்பா. நான் நம்முடைய சத்தியத்துக்குள்ளே நான் வர வேண்டுமாப்பா. நம்முடைய சத்தியத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. அந்த வசனத்தினால, வார்த்தையினால. வார்த்தை ஒரு ஆத்மாவை தேற்றி விட்டு அருமையானவர்களே. ஆண்டவருடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகின்றார் தாவீது ராஜா. கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். அது நமக்கு சமாதானத்தை தரும். அது நமக்கு நீதியை தரும். கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவர். உண்மையான சத்தியம் இயேசு. கிருபையும் இரக்கமும் சேர்ந்தே தான் வரும். எங்கெல்லாம் கிருபை இருக்கோ அந்த கிருபையும் இரக்கமும் வசனமும் உண்மையும் சேர்ந்தே வருவாங்க. அப்போ அவங்க சேர்ந்தே வரும்போது என்ன இருக்கும்? நீதி இருக்குது, உண்மை இருக்குது, காட் கிரேஸ் இருக்குது, வசனம் இருக்குது. அப்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும்ல. நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, கிரேஸ் ப்ளஸ் வசனம் சந்திக்குதா? கிருபையை நம்பி வசனத்தை கை கொள்ள வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டு ஆசீர்வாதம் வர வேண்டும். கிருபையை நம்பி வசனத்தை கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபையின் பாவங்களை மன்னிக்கும் என்று வசனத்தை நம்பும்போது பாவம் மன்னிக்கப்பட்டு ஆசீர்வாதம் வரும்னு எழுதியிருக்க. யோபு 34வது அதிகாரம் 30-31. ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? தேவன் சமாதானத்தை அருளும்போது யார் கலங்கடிக்க முடியும்? ஒருத்தரால் கலங்கடிக்க முடியாது. தேவன் சமாதானத்தை அருளினார். அப்போ நீதியும் சமாதானமும் ஒன்று போல வரணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நீதியே செய்து கொண்டு இருக்க வேண்டும். அநீதி அங்கே வரக்கூடாது. மாயமாலமான காரியங்கள் வரக்கூடாது. கள்ளத்தரமான காரியங்கள் அங்கே வரக்கூடாது. அங்கே களவு வரக்கூடாது. ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. இன்னும் அறியப்படாத ரகசியமும் இல்லை, வெளிக்க வராத மறைபொருளும் இல்லை. யார் யார்கிட்ட என்ன சொல்லுங்க, அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்துடும். உங்கள் வாயை விட்டு வெளியே வந்துட்டா அது வந்தே தீரும் எப்படினாலும். அதனால தான் ஒளிவு மறைவு இல்லாமல் யதார்த்தவாதிகளாக இருங்கள் என்று சொல்கிறார்கள் பெரியவங்க. யதார்த்தமாக இருங்க. நம்மளை எல்லாரும் வாசிக்கட்டும், என்னையும் எல்லாரும் வாசிக்கட்டும், உங்களே எல்லாரும் வாசிக்கணும். இவங்க யாருன்னு தெரியணும். அது கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். கர்த்தர் நாம மகிமைப்படணும். சத்தியத்துக்கு நம்ம தூணும் ஆதாரமாக இருக்கணும். வேத வசனத்தை தாங்கக்கூடியவர்களாக இருக்கணும், தூணாக இருக்கணும். இந்த வசனத்தின்படி நான் ஜீவிக்கிறேன், நான் களவு செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட சாட்சியை மற்றவங்க பார்க்கணும். இவங்க உண்மையானவங்க, இவங்க ரொம்ப அன்பு உள்ளவங்க, இவங்க குணசாலியானவங்க, இந்த சகோதரன் நீதியாக இருப்பார், இந்த சகோதரனுக்கு கோபமே வராது, ரொம்ப ஹெல்ப் மைண்டு உள்ளவர் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனத்தை தாங்கக்கூடிய தூணாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். நான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன். கேட்பேன், ஆண்டவரே உங்களுடைய இந்த வசனத்துக்கு நான் தூணாக இருப்பேன், அதை தாங்கி பிடிப்பேன், அதை நான் எல்லாருக்கும் சொல்லணும், நானும் ஜீவிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம சத்தியத்துக்கு தூணுமா, நம்ம இந்த வசனத்துக்கு நம்ம ஆதாரமாக இருக்க வேண்டும். அருமையானவர்கள், அப்போ தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் நினச்சிட்டார்னா யாராலையும் நம்ம கலங்க பண்ணவே முடியாது. யாரும் உங்களை எது செய்யவே முடியாது. சாத்தானுமே இருக்கட்டுமே, அவன் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளாக தான் இருக்கட்டுமே, ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கும்போது யார் கலங்க பண்ணுவான்? நம்ம தான் சரியாக இருக்கணும். அதை அடுத்த வருஷம் சொல்கிறார், நான் பாவம் செய்தேன், நான் தண்டிக்கப்பட்டேன். அப்போ பாவம் செய்யாமல் இருக்கும்போது ஆசீர்வாதம் வந்துடும் தன்னால். நீதி என்ன அப்படின்னா உண்மை ப்ளஸ் சமாதானம் ரெண்டு சந்திக்கும் போது அங்கே முத்தம் செய்யும், உறவு நீடிக்கும், நீடிய வாழ்வு. ஏசாயா 32வது அதிகாரம் 17வது வசனம், நீதியின் கிரியை சமாதானமாம். நீதியின் கிரியை சமாதானம். அப்போ நம்ம நீதி செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்றைக்கி உங்களாக அநீதி செய்யக்கூடியவங்களாக இருக்கோமா? நம்ம உண்மை உள்ளவங்களாக இருக்கோமா? பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கோமா? நல்ல தாழ்மை நம்மகிட்ட இருக்கா? கேட்டுக்கு முன்னானது
பெருமை என்று வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் உயர்வுக்கு பின்னால் என்ன ஒருத்தர் வாழணும் அப்படின்னு நினச்சான்னா அவன் தாழ்மையாக இருப்பான். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தன்னைத்தானே குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நான் செய்யவே மாட்டேன், நான் இப்படிலாம் பேசவே மாட்டேன், நாங்களாம் யாருக்கும் கெட்டது செய்யவே மாட்டோம் அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. என் தேவன் என்னை நடத்தி கொண்டு இருக்கின்றார், நான் அவருடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். இதான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுதல். இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? கர்த்தரை உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? நம்மையே உயர்த்தக்கூடியவங்களாக இருக்கின்றோமா? நம்ம பெருமையை தேடுகிறோமா? மதிப்பு மரியாதையை தேடிக்கொண்டு இருக்கின்றீர்களா? பட்டம் பதவியை தேடிக்கொண்டே இருக்கின்றீர்களா? அது கர்த்தர் தருவார். பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலோடைய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி நீங்கள் எந்த அதிகாரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அது கர்த்தர் கொடுத்தது தான். அதனால் அந்த மகிமை, அந்த கனம், அந்த துதியெல்லாம் அவருக்கே, இயேசுவுக்கே புகழ். அல்லேலூயா. நீதியும் சமாதானமும் சந்தித்து அது முத்தம் கொடுக்குமா? இன்றைக்கி நமக்குள்ள தேவன் தருகின்ற சமாதானம், நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில், நீதி செய்ய வேண்டியது நம்ம கையில் இருக்குது. சமாதானம், பீஸ் ஆஃப் மைண்டு இறைவன் கொடுக்கின்றார். சந்திக்கும்போது அங்கே முத்தம், அதான் உறவு, அது நீடிய வாழ்வை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. எஸ்ஐயா 32:17 வாசித்தோம், நீதியின் கிரியை சமாதானம். அப்போ நம்ம நீதியை செய்துக்கிட்டே நீங்கள் போங்க, நீங்கள் அன்பாகவே இருங்க, எரிச்சலே படாதீங்க, கோவமே படாதீங்க, வைராக்கியமாகவே இருக்காதீங்க. உங்களுடைய பாதை நீதியாகவே இருக்கட்டும் ஆண்டவருடைய பார்வையில். சகரியா எலிசபெத்தை குறித்து அந்த வேதம் சொல்லுகிறது, அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவர்கள் நீதிமான்களாய் வாழ்ந்தார்கள். நான் எப்படிமா இப்படி வாழ்ந்தாங்க? அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆச்சரியப்பட்டிருக்கேன். இன்றைக்கி இப்போ நினச்சாலும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். அந்த நாட்களிலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே சகரியாவும் எலிசபெத்தும் நீதிமான்களாய் வாழ்ந்தார்களாம். உங்களுக்கு வாசித்து காட்டணுமா? லூக்கா 1வது அதிகாரம். ஒருவேளை நீங்கள் அது எங்கே தான் இருக்குது, இப்படி ஒரு வசனம் இருக்கா அப்படின்னு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? லூக்கா 1வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே நியாயப்பிரமாணம் தான். இயேசு கிறிஸ்து அப்பா வந்த பிறகு தான் என்ன காலம்? கிருபையின் காலம், பரிசுத்த ஆவியானவர் காலம். அதுக்கு முன்னால் இயேசுவா பிறக்கிறதுக்கு முன்னால் வாழ்ந்த இந்த சகரியாவும் எலிசபெத்தும் அவர்கள் அந்த நாட்களிலே பாருங்கள், சகல கற்பனைகளின்படியே நியமங்களின்படியே குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக அவர்கள் நீதி உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கி அந்த நீதி நமக்கு வேணுங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படிமா இப்படி இருந்தாங்க? சகல கற்பனைகளின்படியையும் இந்த வேதத்தில் இப்படி எழுதுவாங்களா? ஆவியானவர் எப்படி எழுதி வச்சுருக்காங்க? அப்போ அவங்க எப்படி வாழ்ந்திருப்பார்கள்? இதான் நமக்கு மாதிரி, அவங்க ரோல் மாடலாக நமக்கு எழுதி வச்சுருக்கு. இந்த சத்தியம், இந்த நீதி நமக்குள்ளே காணப்படும் பொழுது நமக்குள்ளே உறவு, அதான் நீதியின் சமாதானம் ஒன்றை சந்திக்கும் போது அங்கே முத்தம் உண்டு. அருமையானவர்களே, இதில் நிலையான வாழ்வை கொடுக்கிறார். ஏசாயா 32:18 நிலையான வாழ்வை கொடுக்கிறார். சமாதானத்தை நதியை போல ஊற்றுவேன் என்கின்றார். சகரியா 8:19 சமாதானத்தை சத்தியத்தை சிநேகியுங்கள். கிருபை ப்ளஸ் சத்தியம் ப்ளஸ் நீதி ப்ளஸ் சமாதானம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? முதல் அடி என்ன எடுத்து வைக்கிங்க? கிருபை, கிரேஸ் தான் வருது. கிரேஸ் வந்து நிற்குது நம்மளை வழி நடத்துறதுக்காண்டி. கிருபை ஓவர்டேக் பண்ணி நமக்கு முன்னால் நிற்குது. அடுத்த ஸ்டெப் என்ன? வசனம், வார்த்தை. இதற்கு கீழ்ப்படிந்து இதற்கு ஒப்பு கொடுத்து இந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் கை கொண்டு வர்றோம். அதுதான் அடுத்த ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னது? வசனம். 3வது ஸ்டெப் என்ன? நீதி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிருபை ப்ளஸ் செகண்ட் ஸ்டெப்பு வசனம் ப்ளஸ் தேர்டு ஸ்டெப்பு நீதி. நீதியாக இருக்க வேண்டும். எல்லோரும் நம்ம பார்க்கும்போது நீதியாகவே பார்க்க வேண்டும். என்ன ஒரு நீதியாக இருக்காங்க? வசனம்தான், அதன்படி கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறதான். ஆண்டவருடைய கமாண்டிங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார்ல, அதுக்கு கீழ்ப்படிந்து ஏழைகளுக்கு இறங்கி நியாயம் செய்து ஊழியக்காரங்களை கனம் பண்ணி பரிசுத்தவான்களை கனம் பண்ணி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவருக்கே துதிக்கின மகிமை எல்லாம் செலுத்தி அவர் சித்தப்படி வாழ்கிறது தான் நீதி. 4வது ஸ்டெப் என்ன? பீஸ் ஆஃப் மைண்டு, தூய வாழ்வு, அதான் சமாதானம்.
நான் இப்படி போட்டிருக்கேன், தூய வாழ்வுன்னு போட்டு அழகு அப்படின்னு போட்டிருக்கேன். அழகு வந்துடும். கிரேஸ் வந்து, வசனத்தின்படி வாழ்க்கை வந்து, நீதியான காரியங்களை செய்து, பீஸ் ஆஃப் மைண்டு, சமாதானம் வந்து, தூய வாழ்க்கை வந்து, அது என்னதாயிருது? அழகு வந்துடுது. அழகு வந்துடுது. அங்கே பாவ நிவர்த்தி ஆகுது. உறவுகள், புதிய உறவுகள் கிடைக்குது. கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம், உறவு கிடைக்குது. நீதியும் சமாதானம் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும். புதியதான உறவை தேவன் அங்கே உண்டு பண்ணுகின்றார். கடைசியில் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்றார். அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 14:17 நீதியும் சமாதானமும் கிருபையும் சத்தியம், நீதியும் சமாதானம் சேர்ந்தே சமுக்கமாக வருகின்றார்கள். அது சதுரமாக வருது. என்னது? கிருபை, சத்தியம், நீதி, சமாதானம் அப்படியே சமுக்கமாக வராங்க. எல்லாருக்குமே வீடு கட்டணும்னா சதுரமாக தான் பிடிக்கும். வேணா நீளமாக யாருக்காவது பிடிக்குமா? செவ்வகமாக யாருக்காவது வீடு பிடிக்குமா? பிடிக்காது. அது சதுரமாக இருக்க வேண்டும், சமுக்கமாக. அப்படி தான் அந்த கிருபையும் சத்தியமும் நீதியும் சமாதானமும் சேர்ந்து சமுக்கமாக வருகின்றார்கள். அதான் ஒரு பாக்ஸு, அதுக்குள்ளே எல்லாம் வைக்க முடியும். பாதுகாப்பு அங்கே தான் இருக்கும். அதனால தான் சமாதானம் சவுக்கமாக அது காணப்படுகின்றது. கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 1:2, கலாத்தியர் 1:3 இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எபேசியர் 1:2 கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால். கொலோசியர் 1:2 உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாவதாக. 1 தெசலோனிக்கேயர் 1 இயேசு கிறிஸ்துவினால் கிருபையும் ப்ளஸ் சமாதானம் உண்டாவதாக. 2 தெசலோனிக்கேயர் 1:2 இயேசு கிறிஸ்துவினால் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பிலமோன் 1:3 கிருபை ப்ளஸ் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. 1 பேதுரு 1:2 கிருபை ப்ளஸ் சமாதானம் உண்டாவதாக. 2 பேதுரு 1:2 கிருபை ப்ளஸ் சமாதானம். வெளிப்படுத்தல் 1:5 கிருபை ப்ளஸ் சமாதானம். அருமையானவர்களே, இன்றைக்கு கிருபை ப்ளஸ் சத்தியம், நீதி ப்ளஸ் சமாதானம் நீங்கள் தேடுங்கள், கண்டடைவீர்கள். தேவன் ஆசீர்வதிப்பார். கிருபை இரக்கமும் சமாதானமும் தேவனுடையது. நீதியும் பரிசுத்தமும் நம்ம பக்கம் இருக்குது. கிருபையும் இரக்கமும் சமாதானமும் ஆண்டவர் தருவார். நீதி நம்ம செய்யணும். வசனத்தை நம்ம கை கொள்ள வேண்டும். வசனத்தின்படி வாழ்தல் நம்முடையது. தேவனுடைய பங்கு, நம்முடைய பங்கு சேரும்போது பெரிய சவாலான வெற்றியான வாழ்க்கை நம்ம வாழுகின்றோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு நீங்கள் பேசுனீங்கப்பா. நாங்கள் நீதியாக வாழ வேண்டும். நாங்கள் சத்தியத்துக்கு தூண் ஆதாரமாக இருக்க வேண்டும். கர்த்தரால் நாங்கள் நீதி உள்ளவர்கள் என்று சாட்சி பெற வேண்டும். எங்களுக்கு சமாதானத்தை நாங்கள் உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளே சமாதானம் காணப்பட வேண்டும். நீங்கள் எங்களுக்கு சமாதானம் தர வேண்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு சமாதானம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகுவதற்கு சமாதானத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த உறவுக்கு நாங்கள் இடைப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களை ஆசீர்வதித்தள்ளும். நீடிய வாழ்வை எங்களுக்கு தாரும். நீடிய வாழ்வை எங்களுக்கு தாருப்பா. இந்த கிருபை எங்களை தாங்கட்டும். நல்ல பீஸ் ஆஃப் மைண்டான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆத்துமா ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா களி கூறட்டும். எங்கள் ஆவி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஆத்துமா கர்த்தரை துதிக்கட்டும். ஆவியை களி கூறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாக இருந்து கிருபையும் சத்தியமும் நீதியும் சமாதானமும் சந்தித்து பாவ நிவர்த்தியாகி உம்மோடு கூட எங்களுடைய உறவு புதுப்பிக்கப்பட்டு உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஜீவிக்க கிருபை தந்து எங்களுடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உயர்த்தி உடைய ராஜ்யத்தை எங்களுக்கு தந்து 2ஆம் வருகையிலே காணப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று தரைமட்டு தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.